இது கலர் சுத்தமா எடுப்பாவே இல்லம்மா. சரண்யா, இதுக்கு என்ன சரண்யா குறைச்சல்? இது நல்லா தானே இருக்கு. இங்க பார், ஒண்ணு நீ பாரு, இல்ல என்ன பாக்க விடு. நீ ஆசைப்படுற மாதிரி எல்லாம் சொல்ல என்னால முடியாது. சரி சரி, சண்டை போடாதீங்க. வேற நல்ல புடவையா பார்க்கலாம். பூஜா, இங்க பாரு, நல்லா இருக்கு, கிராண்டாவும் இருக்கு. இது உனக்கு பிடிச்சிருக்கா? அத்தை, இது நல்லா இல்ல. இந்த கலர் வேண்டாம், வேற பார்க்கலாமா? அப்படியா? அம்மா இங்க கொடுங்க. இங்க இருக்கியா நீ? வந்து தனியா அங்க சீனை போட்டுட்டு இருக்கியா? அத்தை, இந்த புடவை எனக்கு பிடிச்சிருக்கு அத்தை. இப்பதானே பிடிக்கலன்னு சொன்ன. இல்லத்த, இந்த புடவை அவளுக்கு பிடிச்சிருக்கு. அவளுக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ அதே புடவை தான் எனக்கு வரணும். அவளுக்குன்னா யாரு? ஐயோ அத்தை, நான் சரண்யாக்கு சொன்னேன். சரண்யா, உனக்கு பிடிச்ச புடவைய நான் எடுத்துக்கிறேன். அதுல ஒரு கெத்து இருக்குல்ல. நீ ஆசைப்படுற புடவை எனக்கு வருதுல்ல. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். லூசு லூசு, அந்த புடவையே எனக்கு தான் வரப்போகுது. புரியுறவங்களுக்கு புரியும். இந்த புடவை எப்படி இருக்குன்னு கண்ணாடி முன்னாடி வச்சு பாத்தரலாம். சரிங்க, வாங்க போலாம். சும்மா அதிருது இல்ல? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? அத்த, வர வேண்டிய நேரத்துல வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா வந்துருவேன். பாருங்க, உங்க கையாலேயே புடவையே எனக்கு வச்சு காட்டிட்டீங்க. இதை விட என்ன வேணும்? ஏய், உளராத. நான் பூஜாவுக்கு தான் வைக்கலான்னு வந்தேன். இப்படிதான் அத்த, சுமங்கலி பூஜா அன்னைக்கும் பூஜாவுக்கு கொடுக்கணும்னு தான் நினைப்பீங்க. ஆனா எனக்கு தான் நீங்க கொடுப்பீங்க. ஏய், அதையும் பாக்கலாண்டி. இந்த புடவை அத்தை எனக்கு தான் கொடுப்பாங்க. பூஜா, இந்த புடவைலாம் வேணாம், நம்ம வேற பாத்துக்கலாம். இந்த புடவை தான் அத்த ஃபைனல் பண்ணியாச்சு. அண்ணி, எல்லா புடவையோட சேர்த்து இதையும் பேக் பண்ண சொல்லுங்க. அத்த, நீங்க ஒரு நிமிஷம் வரீங்களா? என்ன? ஒரு நிமிஷம் வாங்க அத்த. அத்த, இந்த ஃபங்க்ஷனை நீங்க பண்றதே என் மேல உங்களுக்கு இருக்கிற ஈகோல தானே எனக்கு நல்லாவே தெரியும். இல்லனா சுமங்கலி பூஜைய இப்படி இவ்ளோ ஆடம்பரமா யாராவது பண்ணுவாங்களா? ஆமா, அதுக்குதான். என்ன சொன்ன? நான் உன்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டாலும் ஊருக்கு நீதான் என் மருமகளா? இப்ப இந்த ஃபங்க்ஷன்ல தெரிஞ்சிரும் நீ என் மருமக இல்லன்னு. நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குமா? அதையும் பார்க்க. அண்ணா, நீங்க பில் போடுங்க, நான் அதை வரேன். ஏய், என்ன சக்தி, அம்மா கோவமா போறாங்க. அதை விடுங்க நீ. நீங்க உங்களுக்கு பிடிச்ச புடவைய செலக்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். ஏன் வருத்தப்படுறீங்க? உங்க அம்மாவே அந்த புடவைய வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் பாத்துக்கிறேன்.
என்னடி டிராமா பண்றீங்களா? இப்படி எல்லாம் பண்ணிட்டா நீ ஜெயிச்சிருவியா? ஜெயிக்கிறதுக்கு பிறந்தவ இந்த சக்தி. சுமங்கலி பூஜை நடக்கட்டும், உனக்கு அப்ப புரியும். உன்னை வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, அப்புறம் எப்படி நீ வருவ? ஓ, திரும்ப செவர்ல ஏறி குதிச்சு வர போறியா? அப்படி வந்தா அதுல எனக்கு என்ன கெத்து இருக்கு? நான் இந்த தடவை வாசல் வழியாதான் வருவேன். ஊரே என்ன பார்க்க மேலத்தாளத்தோட தான் வருவேன். அத்தை எதுவுமே சொல்ல முடியாம எல்லார் முன்னாடியும் என்ன அவங்க மருமகளா ஏத்துக்கிற மாதிரி நான் செய்றேன். ஏய், என்னடி பிளான் பண்ணி வச்சிருக்க? நடக்கும்போது பாரு. அது வரைக்கும் நீ டென்ஷனா இரு. தலைக்கிட்ட சக்தி, இங்க பார், உனக்கு பிடிச்ச புடவையே நீ எடுக்க வச்சுட்டு பாத்தியா? இங்க பாரு சக்தி, அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடு. எப்படி சும்மா அத்துறது இல்ல? எவ்வளவு திமிர் பாத்தீங்களா அந்த சக்திக்கு? புடவை கடைக்கு வந்துட்டு எவ்வளவு திமிரா பேசுறா. அவ என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், அவளாலலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மா, பத்திரிக்கை ரெடி ஆயிடுச்சுமா. கொண்டா கொடுங்க. என்னங்க, பத்திரிக்கை ரொம்ப நல்லா வந்திருக்குங்க, பாருங்களேன். பூஜா, அந்த லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ண சொன்னேன், பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன். ரங்கநாயகி, என்னது 2 லிஸ்ட்? இல்லங்க, இதுல யார் யாருக்கு அனுப்பணுமோ அதோட லிஸ்ட், யார் யாருக்கு அனுப்ப கூடாதோ அதுக்கு தனி லிஸ்ட். ரோஹித், இந்தாப்பா, இதுல யார் யாருக்கு அனுப்பணும்னு இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு கொரியர் அனுப்பிடு. ஓகே. அப்புறம் இந்த லிஸ்ட் வந்து யாருக்கு அனுப்ப கூடாதுங்கிற லிஸ்ட், இத நீ பத்திரமா வச்சுக்கோ. இதுல இருக்கிற யாருக்கும் பத்திரிக்கை போகவே கூடாது. இதுல எந்த தப்பும் நடக்க கூடாது ரோஹித். சரிங்கம்மா. சரிம்மா, அப்புறம் கிளம்பு. வாங்க போலாம். வாங்க போலாம். டேய், பைக்ல தான் போறோம். டேய், போயிட்டு வந்தோம்டா. சரிடா, போயிட்டு வாங்க. பார்த்து போங்க. பாய். பாய். அண்ணே, பாய்ண்ணே. வாண்ணே. இவங்க எங்கடா போறாங்க? பத்திரிக்கையை கொரியர் பண்ண. ஓ, கொரியர் வரைக்கும் வந்தாச்சா? டேய் அண்ணே, இவர் யாரா? அண்ணா, இவரை தெரியாது, இவரு தான் கேட்டரிங். ஓஹோ, சரி இரு, வெளியே வருவார்ல, வச்சுப்போ. அம்மா, உள்ள வரலாமா? வாங்க. பூஜா, வணக்கம்மா, நான் கேட்டரிங்ல இருந்து வரேம்மா. ஃபங்க்ஷனுக்கு மெனு சொன்னீங்கன்னா அதே மாதிரி பண்ணிடலாம். இதுல லிஸ்ட் இருக்கு, என்னென்னு பார்த்து சொன்னீங்கன்னா அதே மாதிரி பண்ணிடலாம். காலையில டிஃபனுக்கு எல்லா ஐட்டமும் இருக்கணும். சரிங்கம்மா. பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், இப்படி எல்லாமே இருக்கணும். யாரு என்ன கேட்டாலும் இல்லங்காம கொடுக்கணும். சரிம்மா. அதே மாதிரி மத்தியான சாப்பாட்டுக்கு எல்லாமே இருக்கணும். இந்த கலவை சாதம், சாம்பார் சாதம், கூட்டு, பொரியல் எல்லாமே இருக்கணும். 2 வகை பாயாசம், ஸ்வீட்டு, இதெல்லாம் பண்ணிடுங்க. அம்மா, ஸ்வீட் என்னம்மா போடலாம்? ஸ்வீட்டு லட்டு போட்டுருங்க. லட்டுனா சும்மா சின்ன சைஸ்ல எல்லாம் இருக்க கூடாது, நல்ல திருப்பதி லட்டு மாதிரி பெருசா பிரம்மாண்டமா இருக்கணும். சரிம்மா, அப்படியே பண்ணிடலாமா. அம்மா, மெனு கரெக்டா இருக்கான்னு பார்த்து சொல்லிட்டீங்கன்னா அதே மாதிரி பண்ணிடலாம். நீ ஒரு தடவை பாத்துரு. அத்தை, எல்லாமே சரியா இருக்கு. இந்தாங்க, கொடுங்க. இதுல 1 லட்ச ரூபாய்க்கு செக் போட்டிருக்கேன், அட்வான்ஸா வச்சுக்கோங்க. இந்தாங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் மீதி வாங்கிக்கங்க. நல்லது. ஆனா நல்லா சிறப்பா பண்ணணும். கண்டிப்பா பண்ணிடலாங்க. நீங்க நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய ஆர்டர் கொடுப்போம். சிறப்பா பண்ணிடலாங்கம்மா. அப்ப நான் வரேம்மா. வரேங்க ஐயா, வரேம்மா. டேய் நில்லு. இப்போ உங்க வீட்ல ஃபங்க்ஷன் நடக்குதா இல்ல எங்க வீட்ல ஃபங்க்ஷன் நடக்குதா? உங்க வீட்ல தான். அப்புறம் எதுக்கு என்ன விட நீ அதிகமா ஃபீல் பண்ற? சாரிண்ணே, ஒரு அவசரத்துல. அண்ணா வந்துட்டேன்.
அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே. என்ன தம்பி? என்ன விஷயமா உள்ள போனீங்க? அம்மா சாப்பாட்டு மெனு விஷயமா கேட்டிருந்தாங்க, அதான் கொடுத்துட்டு வந்தேன். ஓ, சாப்பாடு விஷயமாவா? சரி சரி அண்ணே, அந்த மெனுவை கொஞ்சம் பார்க்க முடியுமா? எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லிடுவோம். பாத்துறோம். இந்த தம்பி. என்னண்ணே இது? திருப்பதி துட்டுன்னு ஏதோ எழுதி இருக்கு. இல்ல தம்பி, அது லட்டு. திருப்பதி லட்டு சைஸ்ல கேட்டாங்க, சரின்னு சொல்லியிருக்கேன். ஓ டே கிரி, பாத்தியாடா? திருப்பதி லட்டு சைஸ்ல வேணுமாண்டா? கரெக்ட்னே. அண்ணி என்ன இங்க? ஆமா, 2 பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? பத்திரிக்கை ரெடி ஆயிடுச்சு, கொரியர் பண்ண போயிட்டு இருக்கோம். அந்த பத்திரிக்கையை கொஞ்சம் கொடுங்களேன், பார்க்கலாம். அண்ணி டிசைன் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா மேட்டர் சரியில்லையே. அப்படின்னா அது வந்து அண்ணி பேர் போடல, அதான் அண்ணி சொல்றாங்க. கரெக்டா அண்ணி? கரெக்டா சொன்னேன். ஆமா, ஏன் இதுல அட்ரஸ் எழுதாம இருக்கு? அட்ரஸ் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது வந்து யார் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு, இது யாருக்கு அனுப்பக்கூடாதோ அவங்களுக்கு. ஓ, இந்த பத்திரிக்கையே வேஸ்ட், இதுல இந்த லிஸ்ட் வேறயா? அண்ணி அண்ணி என்ன பண்றீங்க? சிஸ்டர் என்ன பண்றீங்க? என்ன நீ கிழிச்சு விட்டீங்க? ஐயப்பா. தம்பி தம்பி, என்ன தம்பி கிழிக்கிறீங்க? அண்ணே, திருப்பதி ரொம்ப தூரம் அண்ணே, சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், இதோ கிட்ட இருக்க திருமங்கலம், அங்க இருந்து லெட்டர் ரெடி பண்றோம். ஆனா இந்த மெனுல ரெடி பண்றோம். சூப்பர். பத்திரிக்கை ஏன் கிழிக்கிறீங்க? அந்த பத்திரிக்கையை கூட எதுக்கு நீ? கிழிக்கிறதுக்கு தான். ஐயோ, அப்ப நாங்க என்ன பண்றது? என்கிட்ட வேற பத்திரிக்கை இருக்கு, என்னங்க? என்னது சிஸ்டர் இது? உங்க பத்திரிக்கை, உங்க லிஸ்ட் எதுவுமே வேண்டாம். இதுல ஆல்ரெடி அட்ரஸ் எல்லாம் எழுதி ஊட்டி இருக்கு. இதை எல்லாருக்கும் நீங்க அனுப்பலாம். இந்த ஐட்டம் தான் நாளைக்கு வரணும், சரிங்களா? தம்பி என்னங்க தம்பி, அம்மா கேட்டா நான் என்னன்னு சொல்றது? அண்ணே, நான் சொல்ற மாதிரி தான் நீங்க செய்யணும். அண்ணே, உள்ள எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்தாங்க? 1 லட்சம் ரூபாய் தம்பி. ஓ டே கிரி, அண்ணே அது எடு. இந்தாங்க. 1,01,000 இது புடிங்க. தம்பி, அம்மாவுக்கு தெரிஞ்ச பெரும் பிரச்சனை ஆயிடும் தம்பி. அண்ணே, அண்ணன் சொல்றபடி கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், உயிர் போயிரும். பரவாயில்லையா? சரிங்க தம்பி, நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடலாம் தம்பி. குட், போங்க. இந்த பத்திரிக்கை தான் எல்லாருக்கும் போகணும். இந்த பத்திரிக்கை யாருக்கும் போக கூடாது. வாயா அண்ணி, அப்படியே செஞ்சிடறேன் அண்ணி. ஆனா ஒண்ணு அண்ணி, நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்தா அதை நான் தான் பண்ணேன்னு காட்டி கொடுத்துட கூடாது. ஓகேவா அண்ணி? ஓகே அண்ணி. அந்த மௌனு சொல்லுது, இந்த மௌனு சொல்லுது, எதை பண்றது எனக்கே தெரியல. வாங்க போவோம். இவங்க குடும்பத்துல மாட்டிட்டு நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, என்ன நடக்குதோ நடக்கட்டும். வரேன் அண்ணி. அண்ணி சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சது. இனி இந்த பத்திரிக்கை எதுக்கு? சக்தி கிட்ட சொல்லிடுவோம். ஃபோன் பண்ணேன். சொல்லு வெற்றி. சக்தி, இங்க என் வேலையெல்லாம் ஃபுல்லா ஓவர். வெற்றி, இங்க என் வேலையும் முடிஞ்சது. பக்கத்து தெருவுல தான் இருக்கேன், உடனே வந்துரு. சூப்பர், இதோ வந்துட்டோம். டேய், இவன் யாரா? இதோ பேக்லாம் தூக்கிட்டு உள்ள போறான். அண்ணே, இவனை யாருன்னு உனக்கு தெரியலையானே? இவன் தானே அந்த பத்திரிக்கையை டிசைன் பண்ணவன். இப்ப ஃப்ளெக்ஸ் டிசைன் பண்ண வந்திருக்காம்னே. ஓ, சார் தான் ஃப்ளெக்ஸ் எல்லாம் டிசைன் பண்றாரா? இவனை நம்ம ஸ்பெஷலா டீல் பண்ணோம், சரியா? அதுக்குள்ள நம்ம சக்தி போய் பார்த்துட்டு வந்துடலாம். வா. மேடம் வாங்க. மேடம், நீங்க கேட்ட ஃப்ளெக்ஸ் டிசைன்லாம் ரெடியா இருக்கு மேடம். காட்டுங்க.
இன்னொன்று இருக்குது மேடம், பேக்ரவுண்டில் டிசைன்ஸ்லாம் போட்டு மொத்தம் 6 டிசைன்ஸ் பண்ணியிருக்கு மேடம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க மேடம். இது நல்லா இருக்கு. இங்க பாரு சரண்யா, இது நல்லா இருக்குல்ல? நல்லா இல்ல. அத்தை, அவளுக்கு கோவம். உங்களுக்கு பிடிச்சதா நீங்களே செலக்ட் பண்ணுங்க. இதை பாருங்க மேடம். இந்த டிசைன் நல்லா இருக்கு. இந்த டிசைனே ஃப்ளெக்ஸா பண்ணிடுங்க. சரிங்க மேடம், ஓகே. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலையிலேயே ஃப்ளெக்ஸா வச்சிரும். செஞ்சு விட்டுறான் அவனை. அண்ணே வரானே வரங்க. தம்பி இங்க வா. என்ன இந்த பக்கம்? அது அம்மா ஃபங்க்ஷனுக்கு ஃப்ளெக்ஸ் டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதான் சார். டிசைன் பண்ண சொன்னாங்களா? எங்க அந்த டிசைன்லாம் காமி. இதோ காட்டு. பாருங்க சார், சூப்பராக இருக்கும் சார். அதுலேயும் இங்கே பாருங்க, இந்த லாஸ்ட் டிசைன் இருக்குல்ல, உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார். இதுவே ஃப்ளெக்ஸாக போட சொல்லிட்டாங்க. சக்தி, உன் பேரும் என் பேரும் இதில் இல்லை பாரு. இந்த டிசைன் உனக்கு சூப்பரா இருக்கா? ஆமாம் மேடம். மேடம் மேடம் மேடம். ஏய், ஏன்டா கத்துற? லேப்டாப் சார், 2 லட்ச ரூபா சார் அது. ஓஹோ சக்தி, இவனை பார்க்கவே பாவமா இருக்கு, விட்டுறலாம். டேய் நீ என்ன பண்ற? டேய் என்னடா அதுக்கு பேரு? பென்ட்ரைவ். இதுல எங்களோட டிசைன்லாம் இருக்கு சரியா? இந்த டிசைன்லாம் அழிச்சிட்டு அந்த டிசைன்ல தான் நீ ஃப்ளெக்ஸ போடுற. அம்மா சொன்ன டிசைன்லாம் வரவே கூடாது. அது எப்படி சார்? அம்மா கேட்டா என்ன சார் பதில் சொல்றது? சக்தி, ஐயோ மேடம், என்ன மாதிரி இல்லடா இவ, பயங்கரமான கோவக்காரி. சட்டு புட்டு போட்டு உடைச்சிட்டு போயிட்டே இருப்பா. சார் சரிங்க சார், நான் நீங்கள் சொன்ன மாதிரியே இதில் இருக்க டிசைனே நான் பண்ணிடுறேன் சார். முதல்ல இந்த 6 டிசைனை டெலீட் பண்றேன். சரிங்க மேடம். பாத்தியா, இது கூட எனக்கு தோணல. இதுக்கு தான் படிச்சவங்களை கூட வச்சுக்கணும்னு சொல்றது. டேய் அதான் சொல்றாங்கல்ல, பண்ணி விட்டுரு. சரிங்க சார். ஆமா, அட்வான்ஸ் எவ்வளோடா கொடுத்தாங்க? அது 10,000 ரூபா கொடுத்தாங்க சார். சரி, ஃப்ளெக்ஸை நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணு. ஒரு 1000 2000 சேர்த்து கொடுக்குறேன். இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா சும்மா விட மாட்டாங்க சார். தம்பி, அண்ணன் சொல்ற மாதிரி செய்யலன்னு வச்சுக்கய்யா, அப்புறம் உயிர் போயிடும். பரவாயில்லையா? சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன் சார். குட் பாய். சக்தி, லேப்டாப்பை கொடுத்து விடு, போட்டோம். ரொம்ப நன்றி மேடம், வரேன் சார். மறந்துடாத. சரிங்க சார். அப்போ இனிமே நம்ம ஆட்ட ஆரம்பம். போடு. டேய் என்னடா இதெல்லாம்? வணக்கம் தம்பி. சுமங்கலி பூஜைக்கு கல்யாணம் மாதிரி இவ்வளவு பெரிய ஏற்பாடு. சுமங்கலிகளுக்கெல்லாம் பயங்கர காஸ்ட்லியான புடவையா, அது மட்டும் இல்லாம 1 பவுன் தங்க காசு வேற கொடுக்குறாங்களாம். இதுக்கு தான்டா சொன்னேன், நேத்தே கல்யாணம் பண்ணி தோடாடான்னு. பண்ணி இருந்தா வாங்கிக்கலாம்லடா. சரி சரி, ஜோக் அடிக்கல. எல்லாரும் வந்துட்டாங்க அத்தை. வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. வணக்கம். வாங்கம்மா, நமஸ்காரம். எல்லாமே நல்லா சிறப்பா எல்லாம் ரெடியா இருக்குமா? சிறப்பா எதுலயும் குறை வச்சிராதீங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்க. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரிங்க. உங்களுக்கும் சொல்றேன், நல்லா சாப்பிட்டு தான் போகணும். கண்டிப்பா சாப்பிட்டு. ஆமா ஆமா. பூஜா, இந்த ஃபங்க்ஷன் முடியும் போது சக்திக்கு தெரியும். ஆமா அத்தை, அதுக்காக தானே இவ்ளோ கிராண்டா இந்த ஃபங்க்ஷனே பண்றோம். இந்த ஃபங்க்ஷன்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பூஜா. ரொம்ப கவனமா இருக்கணும். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அத்தை. ஆனா அந்த சக்தி சும்மா இருக்க மாட்டா. ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள நிச்சயம் வீட்டுக்குள்ள வர பாப்பா. அதனாலதான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன் அத்தை.
என்ன ப்ரோ இவங்க இப்படி வராங்க? இதெல்லாம் பூஜா வேலையா தான் இருக்கும். ஒருவேளை அண்ணி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு பூஜா அவளை ஏற்பாடு பண்றாளோ? வணக்கம்மா. சொல்லுங்க. அத்தை நான் தான் வர சொன்னத்த. இவங்கெல்லாம் எதுக்கு பூஜா? இல்லத்த, சும்மா ஒரு சின்ன பாதுகாப்புக்கு தான். என் பொண்ணு ஒண்ணு பண்ணா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. சரி சரி, எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க.